நான் செடாய்க்கு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங். ஸோ ரியா சார் அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மளே வந்து பிராண்ட் பண்ணிக்கணும். இப்போ நிறைய பேர் பிராண்டிங் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த பிராண்டிங்க்கு உதாரணமாக சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். இப்போ துபாய் அப்படின்னு பாருங்களேன், ஐயில் முடியுது, ஒரு மாசான ஒரு கண்ட்ரி. அதே மாதிரி மும்பை ஐயில் முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, செடாய் அதே மாதிரி தான். ஐயில் முடியக்கூடிய எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் சோனை என்னையும் பார்த்துக்க, என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். நான் செடாயில் வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நான் என்னுடைய பிஸ்னஸ் வந்து மதுரை சர்க்கிளில் மட்டும் தான் பண்ணியிருந்தேன். என்ன என்டர்லி தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா ப்ராஜெக்ட் சொல்லி 3 இயர்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஈஸியாக எனக்கு செடாய் மூலியமாக வந்து அது எனக்கு ஈஸியாக கிடச்சி. இங்கே வந்து மால்டீவ்ஸ்க்கு வந்து நான் வந்து அவருக்கு டோர் எல்லாமே நான் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அதனால் செடாய் மூலியமாக வந்து ஒரு வேல்யூபிளான பர்சனை வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியாது. அவங்கள ஈஸியாக நம்ம ரீச் பண்ணி பார்க்குறக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க செடாய் அமைச்சு கொடுக்குறாங்க. இதை எல்லா ஆண்டர்பிரனர் வந்து நீங்கள் ஈக்குவலைஸ் பண்ணிக்கிறணும். நீங்களும் வளரலாம், செடாயும் வளரும். அந்த